ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் ஃப்ரைடே அன்னைக்கு அப்லோட் பண்ண வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெலிகிராம் குரூப்ல அன்னைக்கு காலையில் ஃப்ரைடே காலையில் நம்ம கொடுத்துருந்த அப்டேட் என்னன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த லெவல் அதாவது 21,850 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் காலில் போகலாம் ஆர்எல்ஸ் இதுக்கு கீழே இருக்கிறப்ப நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா பிளானாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அதுக்கு மேலே போனாங்க அண்ட் அங்கே நீங்கள் கால் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். பட் இந்த மூவ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான மூவ் மாதிரி தெரியல. அண்ட் நான் அதை லைவ்ல சொல்லல, பட் ஸ்டில் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தவங்க சொல்லியிருந்தேன் கிளாஸஸ்ல. ஸோ இந்த மூவ் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் மூவ் கிடையாது. ஸோ இதுக்கு கவுண்டர் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த மூவ்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இங்கே நான் எதிர்பார்த்த ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட க்ளோசிங் ஏரியாலே நான் வந்துட்டு ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் எதிர்பார்த்தேன் இது வரைக்கும் போயிட்டு திரும்புவாங்கன்ட்டு. பட் மார்க்கெட் அங்கே திரும்பாம அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அதை தாண்டியே போயிட்டாங்க. ஸோ ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து தான் மார்க்கெட் ரிவர்சல் இன்னைக்கான மார்க்கெட்ல கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான ஓவரால் ஐடியாஸை பார்க்கறதுக்காக நம்ம வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஸோ அதனால நான் டே டைம் ஃப்ரேம்க்கு வந்துக்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பொறுத்த வரைக்கும் ஸோ கன்விக்ஷன்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய டவுன் சைடில் ஹேங்கிங் மேன் கேண்டல் நினைக்கிறேன், எக்ஸாக்ட் பேர்லாம் தெரியல, பட் ஹேங்கிங் மேன் கேண்டல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் இந்த ரீஜன் கிட்ட இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்ஸ் ஈவன் இதுக்கு மேலே போனாலும் கூட ஸ்டில் ஆல் டைம் ஹையே ரீச் பண்ணாலும் கூட இந்த பர்டிகுலர் பிக் எதுக்காக விட்டுருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா மார்க்கெட்ல இந்த ரீஜன் கிட்ட ஒரு கேப் இருந்துச்சு. அண்ட் இந்த கேப் எடுக்கிறதுக்காகவும் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணுறதுக்காகவும் தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து இந்த பிக் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறப்ப நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சேல போகலாம். ஸோ இதோடைய குவாடினேட்ஸ் அப்படிங்கிறது 21,840லேருந்து 764 வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் வைக்கிற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு டவுன் சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த லோவஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க இந்த கேப்புக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா திருப்பி அகைன் ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை நமக்கு வந்துட்டு பிரேக் பண்ணி கிளியராக க்ளோசிங் வச்சு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வரப்போ மட்டும் நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சேல என்ட்ரி பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் பிரேக் அவுட்ஸில் என்ட்ரி பண்ணாதீங்க, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் அது லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்கும். ஸோ மார்க்கெட் திருப்பி கீழே வரப்ப இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பார்த்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணுறது குட் பி ஏ பெட்டர் ஆப்ஷன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டோட வியூ பாயிண்ட்டை சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பேசிக் வியூ பாயிண்ட். ஸோ இந்த ரீஜன் ரொம்ப குரூஷியல் பாயிண்ட். ஸோ இந்த ரீஜனுக்கு மேலே இருக்கிறப்ப காலும் இதுக்கு கீழே இருக்கிறப்ப நீங்கள் புட் ஆப்ஷன் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அண்ட் இதை தாண்டி பெருசாக நீங்கள் வந்துட்டு குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணிடலாம். நாளைக்கு மண்டேக்கான மார்க்கெட்டை மட்டும் இன்ட்ராடேக்கான மார்க்கெட் சொல்லுங்கள். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் மேலே போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த ஆல் டைம் ஹை கட் பண்ணால் மட்டும்தான் நான் ஸ்டில் புல்லிஷாக மாறுவேன். இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ஸில் மேபி இங்கே ஒரு எஃபிஜி இருக்குது. ஸோ இந்த எஃபிஜியை ஃபில் பண்ணுறதுக்காக கூட மேலே போகலாம். ஸோ அதனால இந்த லெவல் எனக்கு கட் பண்ணும், ஐ மீன் இந்த ஆல் டைம் ஹையை எனக்கு கட் பண்ணால் மட்டும் தான் நான் கால் ஆப்ஷன் சைடில் போவேன். அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த அன்ஃபில்டான கேப். ஸோ இந்த கேப்போட ரீஜனை மார்க் பண்ணிக்கோங்க, இதோடைய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு குரூஷியலான பாயிண்ட்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதோடைய குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 690லேருந்து 21,800 வரைக்கும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருந்த அந்த டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதே சோன்ஸ் பார்க்க மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் அதே சோன்ஸ் தான். அண்ட் இந்த பாயிண்ட்குள்ளே இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கும்போது மார்க்கெட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சால்டேஷன் தான் போயிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கன்சால்டேஷன் தான். அண்ட் அகைன் இங்கேயும் ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் தான். ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கிறப்ப ஃபுல்லாகவே நமக்கு கன்சால்டேஷன் தான் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நியூட்ரலைஸ்டு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் ரெண்டு சைட்லையுமே மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி இது வந்துட்டு ஒரு அக்யூமுலேஷனாக இருக்கலாம். ஸோ ஒரு அக்யூமுலேஷன் முடிஞ்சு ஒரு மேனிப்புலேஷன் போய் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு இந்த டைம்ல யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஐ மீன் இந்த ஜோன்ஸ்குள்ளே இருக்கும்போது யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இந்த ஜோன்ஸுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஒரு கிளியரான பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுறது பெட்டர். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு ரொம்ப சிம்பிள் தான். நான் இந்த சொல்லியிருந்த இந்த ஜோன்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா போட்டும் அதுக்கு மேலே இருக்கிறப்ப காலும் போய்க்கோங்க. அண்ட் ஜோன்ஸோட குவாடினேட்ஸ் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட்
21,700லேருந்து 21,800 ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஓம்ஸ் கிட்டத்தட்ட அதே ரீஜன் தான். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி சக்ஸஸ்ஃபுல்லாக அன்னைக்கு போட்ட கேப்ஸை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அன்லைக்லி நிஃப்டி மாதிரி இல்லாமல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு சட்டன்லி மேலே போனாங்க அண்ட் அகைன் ஒரு கன்சால்டேஷன் டேரெக்டாக கீழே வந்துட்டாங்க. பட் நமக்கு நிஃப்டியில் அந்த மாதிரி இல்லை. நிஃப்டி வந்துட்டு கன்சால்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு அப்பு கன்சால்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு அப்பு போய் அந்த இடத்துல ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகுறது ஒரு 5-6% நகரணும். ஸோ இந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டிக்கு பின்னாடி நிஃப்டிக்கு பின்னாடி பேங்க் நிஃப்டி இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு லேக் ஆகுது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி. ஸோ இது வந்து நம்ம பேசிக்லி டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஒய்டான டாபிக். இதை நம்ம அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் வீக்கெண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த ரீஜன்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸில் நின்றுகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் ஒரு நல்ல பீரியட் ரேஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் கூடவே சேர்ந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்டில் ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் கிராஸ் பண்ணி இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். அண்ட் இந்த சப்போர்ட் ப்ரீவியஸாகவும் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அண்ட் இது நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்காக பார்த்துக்கிறதுனால பார்க்கலாம். நீங்கள் எஸ்எம்சி கால்ஸ் பார்க்குறீங்கன்னா ஸோ மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இது பிரேக் ஆகி திருப்பி வந்துட்டு இந்த ரீஜனுக்குள்ளே வரும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சேஞ்ச் தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can enter. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி பெருசாக வந்துட்டு நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்டோடைய கோஆர்டினேஷனை கொடுத்துட்றேன், விச் இஸ் 45,800லேருந்து 45,670 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 130 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ அகைன் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா பாசிட்டிவாக வந்திருக்கு. பெருசாக இந்த சேஞ்சஸும் தெரியல. அண்ட் பாசிட்டிவ் இந்த சென்ஸ் ரொம்ப பாசிட்டிவ் இல்லை, ஆல்மோஸ்ட் அது நியூட்ரல் சைடில் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் நாளைக்கான மாதிரி அப்பா டவுனான்னு சொல்ல முடியாது. அண்ட் அகைன் நாளைக்கு லாஸ்ட் 2 டேஸாக லீவாக இருந்த காரணத்தினால அதையுமே நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது. அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ and also share this video with your friends. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.